கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமம் அமைப்படுவதாக. நாம் யாரும் நம்முடைய கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அநாதி காலம் முதல் அன்பு வைத்து எங்களுக்காக உன்னதத்தை உலகத்துக்கு வந்து பாடுபட்டு மரித்து எங்கள் பாவ சாவலை ஏற்றுக்கொண்டு கிருபையினால் எங்களை ரட்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து ஆண்டவரே நாள்தோறும் மாறாமலுடைய கிருபையை தருகிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். எங்களை திக்கற்றுலா விடாமல் எங்களுக்கு தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, அந்த வேத வசனத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நாங்கள் இன்னுமாய் உறுதிப்பட நிலைத்திருந்து உங்களுக்கு பிரியமானதை செய்ய, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து நாங்கள் நாமத்தை மேம்படுத்த இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே, உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும், வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11 18 வசனம் வரைக்கும் நான் வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். ஸ்பிரிட் ஆஃப் காட் ப்ளீசஸ் காட், ஆர் ஸ்பிரிட் ஆஃப் காட் குளோரிஃபைஸ் காட். தேவனுடைய ஆவி இருக்குமானால் அந்த தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதும் தேவனை தான் பிரியப்படுத்துவார். தேவனுடைய ஆவியானவர் எப்போதும் கர்த்தருக்கு தான் மகிமை கொடுப்பார் ஒழிய ஒருபோதும் அது சுயத்திற்கோ அல்லது ஆண்டவரை கனவீனப்படுத்த ஒரு வாழ்க்கையிலே ஒருவனை நடத்தி கொண்டு போகவே போகாது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் மனிதனே தேவனை யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறா இருந்தால் தேவனுடைய ஊழியன் அல்லவே. எனவே அந்த நாட்களிலே பவுல் புறவினத்தார் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் அவர்கள் மாற்றப்பட்ட பின்னதாக யூத மார்க்கத்திலிருந்து அமைந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு அவர்களை கட்டாயம் பண்ணுகிறார்கள். அந்த விருத்த சேதனம் பண்ணினாதான் ஆபிரகாமுடைய சந்ததியில் வருவோம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை விசுவாசத்திலிருந்து அவர்களை திசை திருப்ப அவர்கள் எத்தனித்தார்கள். அந்த நிலைமையில் தான் பவுல் பக்தர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரை நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது என்ன என்று சொல்லி
அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீன நிலைமையிலிருந்து நாம் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காக அங்கே இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதில் இறுதி பகுதியாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அந்த சுயாதீனத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்தினால் அதனால் என்ன நன்மைகள், இதனால் உண்டாகின்ற பிரதிபலன்கள் நமக்கு மாத்திரமல்ல மற்ற எல்லாருக்கும் அது உண்டாகும். அதனால் யாருடைய நாமம் மகிமைப்படுமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான் மகிமைப்படும். இந்த பகுதியிலே நாம் 2 பிரிவுகளாக நாம் பார்க்க இருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்கும் பார்க்கும்பொழுது கிரவுண்ட் ஆஃப் போஸ்டிங், அதாவது ஒருவன் மேன்மை பாராட்டக்கூடியதற்கு ஆதாரம் எது என்பதை குறித்து முதலாவது பகுதியில் பார்க்கிறோம். 2வது பிரிவில் 6ஆம் அதிகாரம் 16 to 18 வரைக்கும் வாசிக்கும்போது கிரவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தினுடைய ஆதாரம் அடித்தளம் எது என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது கிரவுண்ட் ஆஃப் போஸ்டிங், ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எவ்வளவோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? அந்த கலாத்திய சபையிலே அந்த யூத மார்க்கத்தில் வந்த மக்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க அவையார் உதவி செய்வார்கள். 11வது வசனத்தை வாசிக்கலாம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் சொல்கிறார். அது சில பகுதிகளை பார்க்கும்பொழுது அது பவுல் தானே என்ன பண்ணுகிறார், இதுவரைக்கும் வேறொருவருக்கு இவர் சொல்லி அதை மற்றவர்கள் அதை எழுதி நிருபங்களை அனுப்புகிற வழக்கங்கள் இருந்தது. ஆனால் பவுல் என்ன பண்ணுகிறார், இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்த்தும்படியாக அவரே அதை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அது போல்டு லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த விதமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துக்க தானே எழுதுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. சில காரியங்களை போல்டாக எழுதுகிறாங்கனாக்கா அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். ஆபக்கூக் சாப்டர் 2 verse 2 or 3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. பலகையிலே தீர்க்கமாய் வரை, போல்டாக வர அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எனவே சில வசனங்களை கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது, ஆண்டோட ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணுறாங்க, அதை முக்கியத்துவப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். சில காரியங்களில் அந்த மாதிரி முக்கியத்துவப்படுத்துகிறது வேதத்தில் அநேக பகுதியில் நான் பார்க்க. யூதா நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்தில் பொதுவாக ரட்சிப்பை குறித்து நான் எழுதும்படி கருத்துணர்வனாய்களில் ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக எழுதி உணர்த்த வேண்டும் என்று அவசியம் என்று கண்டுன்னு சொல்லி அவருடைய எண்ணங்களில் ஒரு மாற்றங்களை ஆவியானவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நிறையா பார்க்க முடியும். எனவே இந்த இடத்துல பவுல் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை எழுதி நிருபங்களுக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என் கையெழுத்தாய் எழுதுகிறார் என்று சொல்லும்போது சில பேர் என்ன சொன்னாங்க, அவர் கண் பார்வை பாதிப்பு இருந்துச்சு கண்ணில், அதனால் அவர் எழுதுறது சின்ன எழுத்தாக இருந்தால் தெரியாது, அதனால் பெரிய எழுத்தில் எழுதினார். இருக்கலாம், எப்படி எழுதினாலும் அவர் சொல்லுகிறதனுடைய நோக்கம், முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, இது கன்சர்ன் ஆஃப் பவுலுடைய அக்கறையை அது காட்டுகிறது. அதாவது ஏதோ நான் இன்னொருத்தனை சொல்லி எழுதுனதில்லை, நானே இது ரொம்ப முக்கியமாக, இது ரொம்ப ஆணித்தரமாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்வதற்காக தான் அந்த காரியத்தை என் கையெழுத்தாய் எழுதினதை பார்க்கிறேன் சொல்லி அவர் என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இஸ் கன்சர்ன், பவுலினுடைய அக்கறையை குறித்து நான் பார்க்கிறோம். 2வது காரியம் 6:12 வாசிப்போம். கலேசியன் சாப்டர் 6 verse 12. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். 2வது கம்பல்ஷன் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகளை கட்டாயப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். இந்த புறவினத்தார் பவுல் அறிவித்த சுவிசேஷத்தை, இயேசுடைய பாடுபரணத்தை குறித்து அறிவித்த சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசித்து கிருபினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அது விசேஷமாக கலாத்தியர் 1:4 வாசிக்கிறேன், அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவை தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அது மாத்திரமல்ல, 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்டவை எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அடிமையாக இருந்த நம்மை ஆண்டவர் பிள்ளையாக மாற்றினார் என்று சொல்லி அதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம்.
அது மாத்திரமல்ல, நாம் அடிமைகளுக்கு பிள்ளை இல்லை, நாம் சுயாதீனருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால தான் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5:1 இப்படி பார்க்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எனவே கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்குள்ளே போகிறது என்ன? ஏன் அப்படி போகிறாங்கனாக்கா, இந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் விருத்தசேதனம் சொல்லும்படி கட்டாயம் பண்ணுகிறதை அந்த நாட்களிலே பார்க்கிறோம். அது ஏன்னாக்கா, இயேசு வாழ்ந்த நாட்களில் பரிசேயர்கள் அப்படி கட்டாயப்படுத்தினாங்க, சதுசேயர்கள் அப்படி செய்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சில ட்ரெஸ் கோடு இருக்கும். அதாவது வெளிப்புறமாக அவர்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா, ட்ரெஸ்ஸில் கலரில் வித்தியாசம் இருக்கும். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வெளிப்புறமாக ஒரு வித்தியாசம் அந்த நாட்களிலே இருந்தது போல் இந்த நாட்களிலும் இருக்கிறது. அது உலகத்தில் அப்படி தான் அநேக காரியங்களே, அநேக மதங்களிலே என்ன பண்ணுறாங்க, வெளிப்புறமாக அநேக வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். முழுவதுமாக புத்த பிச்சுக்களை பார்த்திங்கன்னா முழுவதுமாக தலையில் முடியை சிறைச்சிருவாங்க. அவன் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவங்க புத்த பிச்சுக்கள். இன்னும் சிலதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் ட்ரெஸ்ஸு இப்போ பெண்டிகாசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்டிகாசலுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் மீஸ் தாடி வச்சுருப்பாங்க, சிலர் மீஸ் தாடி வச்சுருக்க மாட்டாங்க. சிலர் முடியை ரொம்ப மிலிட்ரி கட்டு மாதிரி, இராணுவத்தில் அடிக்கிற மாதிரி மிலிட்ரி கட்டு அடிச்சிருப்பாங்க. அது சிலர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டிருப்பாங்க, எப்போ ஜிப்பாக போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிலர் போட்டிருப்பாங்க. அது மாதிரி கத்தோலிக்க சபையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே சபையாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்கும். அந்த யூனிஃபார்மை பார்த்தோன்னா எந்த ஆர்டரை சேர்ந்தவங்க, எந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளிப்புறமாக மாத்திரமல்ல, இன்னும் அநேக கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்ன பண்ணுகிறது, வித்தியாசப்படுத்துகிறது. சிலர் நகை போட்டிருந்தா ஒன்று, நகை போடாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்புறமாக இவர்கள் தங்களை நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் மற்றவர்களைப் போல அல்ல, நாங்கள் இதுதான் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி வெளிப்புறமாக தங்களை காட்டிக்கொள்ளும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது பரிசேய சதுசேயரை குறித்து அவர் ரொம்ப ஆணித்தரமாக 23ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த நாட்களில் இருந்தது போல் இந்த நாட்களில் புறம்பே மனிதர்கள் பார்த்த உடனே அவங்கள பார்த்தோன்னே சொல்லணுமா, பார்த்தோன்னே இவங்க கிறிஸ்தவர்கள். சில பேர் சிலுவையை தொங்க விட்டுக்குவாங்க, பார்த்தோன்னே தெரியும். அது பெரிய பிஷப்பாக இருந்தாக்கா பெரிய சிலுவையாக போட்டிருப்பார், மற்ற விசுவாசிகளாக்கா சின்ன சிலுவையை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வெளிவரமாக அவர்கள் தங்களை யார் என்பதை வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் எதிர்பார்க்கிறது கனிகள் தான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இதெல்லாம் வெளிப்புறமாக அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கலாத்திய சபையார் வெளிப்புறமான ஒரு வித்தியாசத்தை, வெளிப்புறமான ஒரு அடையாளத்தை அந்த விசுவாசிகள் அவர்கள் கட்டாயப்படுத்தி விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினது அந்த நாட்களிலே செய்தது போல இந்த நாட்களிலும் அநேக சபைகளிலே அப்படி கட்டாயப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னாக்கா வெளிப்புறமாக, அதான் அந்த வசனத்தை வாசல், மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அதாவது அவருடைய வாழ்க்கையிலே அந்த அடையாளத்தை நீங்கள் தரிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பாடுகள் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே கம்பல்ஷன் ஆஃப் பிலீவர்ஸ், விசுவாசிகளை கட்டாயப்படுத்துதல். 3வது காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6:13. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 3வது காரியம் வாசிக்கும் போது காம்ப்ரமைஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ், அதாவது கோட்பாடுகளை சமரசம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது விருத்த சேதன உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவர்கள், அதாவது மாம்ச பிரகாரமாக மற்றவர்களுக்கு இவர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் அந்த நாட்களிலே அதை நிழலாட்டமாக அதை ஆண்டவர் செய்தார். அதை செய்தது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியிலே வந்த அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு ஆண்டவர் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணங்களையும் அந்த 10 கற்பனைகளையும் மோசையின் ஆகமங்களையும் அவர்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வந்த மக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிற்காலங்களில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தனித்தனி குரூப்பாக, அதாவது ரபீஸ்ன்னு சொல்லுவாங்க, குருமார்கள். அவர்கள் தங்களுக்கு எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மற்றவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள். அது இயேசு வாழ்ந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சு, அது ஒரு உபதேசமாக மாறிவிட்டதை நான் பார்க்கிறோம். அதான் மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா 29:13 சொல்லப்பட்டதை மார்க்கா 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7 verse 13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். ஏன்னா ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது இல்லை. ஏன்னாக்க இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் வேதத்தை அவர்களுக்கு முக்கியத்துவப்படுத்தணும். ஆண்டவர் 138ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதே மகிமுள்ளதாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கும் போது ஏசாயாவில் வாசிக்கிறோம், 42:21 வாசிக்கிறோம். 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய சகல பேர் பிரசாதத்தை பார்க்கும்போது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி 138ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இன்னுமா என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களது அந்நிய காரியமாக எண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களேனாக்கா வேதத்திலேருந்து வேதம் அவர் வாயிலிருந்து வரல, மனிதனுடைய கொள்கைகள் தான் அவருடைய வாயில் வருகிறது. இதுதான் அந்த நாட்களிலே மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் அவர்களுடைய உபதேசங்களை முக்கியத்துவப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதை முக்கியத்துவப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆசீர்வாதமான வசனங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து வாக்குத்தத்தத்தை நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது இந்த கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றினதெல்லாம் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் என்றைக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டானோ அவனுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் அவர்கள் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு அந்த காரியங்களை விட்டு என்ன பண்ணுறாங்க, விருத்தசனம் பண்ணிட்டா ஆசீர்வாதம் வந்துடும். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த கட்டாயப்படுத்தினார் என்றால் எல்லா கற்பனையும் கடைபிடிக்கணுமே, அவன் கடைபிடிக்கிறது இல்லை. தங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓய்வு நாளாக சனிக்கிழமை ஓய்வு நாள் எடுத்துக்கிறாங்க. சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் வைக்கலாம் முதலாவது வாரத்தின் முதல் நாள். ஆனால் இன்றைக்கு அந்த வாரத்தின் முதல் நாள் பரிசுத்தம் என்று சொல்லி இவர்கள் போதிக்கிறதை நான் பார்க்கிறோம். சில வெள்ளிக்கிழமையில் சில இடங்களில் சபை கூடி வருகிறார்கள், அன்றைக்கு பரிசுத்த நாள் என்று சொல்கிறார்கள். எனவே எல்லா நாளும் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா நாளும் பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டிய ஒரு காலம்தான். அது குறிப்பிட்ட காரியம் மாத்திரமில்லை, அது சரீரத்துக்காக ஓய்வுக்காக ஆண்டவர் கொடுத்தது, சரீர ஓய்வுக்காக ஓய்வு நாள். ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, அந்த கோட்பாட்டையெல்லாம் விட்டு அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மனிதனுடைய கொள்கையை போதிக்க ஆரம்பித்தார்கள். நிறைய கற்பனைகள், அதாவது நூற்றுக்கணக்கான கற்பனைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கற்பனைகளை கடைபிடித்து விட்டால் ஓய்வு நாளை நீ அனுசரித்ததுக்கு சமானம். உதாரணமாக தலைமுடியை சீவக்கூடாதுன்னுவாங்க. தலைமுடியை சீவினாக்கா அந்த முடியெல்லாம் கீழே விழுமா, முடி கீழே விழுகிற முடியை திரும்ப எடுத்தாக்கா அது அது ஓய்வு நாளை மீறுகிறதுக்கு சமானம். அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, அடுப்பு பற்ற வச்சுட்டாக்கா அது திரும்ப எரியிற அடுப்பை திரும்ப அவிக்கக்கூடாது, அந்த வேலையை செய்யக்கூடாது. இப்படி நூற்றுக்கணக்கான கற்பனைகளை அவர் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாக என்று சொன்ன அந்த கற்பனையை கடைபிடிக்கிறதுக்காக இவங்க நூற்றுக்கணக்கான காரியங்களை சொல்லுகிறாங்க. அதே மாதிரி நிறைய காரியங்கள் சபை ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லி இன்றைக்கி எவ்வளோ தசமபான்னு சொல்லுவாங்க, அது கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோக்கு ரெட்டத்தனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை கட்டாயப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. உனக்கு ஏன் இப்படிமான கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னாக்கா நீ அதை செய்யலை, அதனால தான் அப்படி வருது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க, பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பிரமாணத்தை இன்று புதிய ஏற்பாட்டிலே அவர்கள் திணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறதில்ல, அந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை அவர்கள் எல்லாம் கடைபிடிக்கிறதில்ல. யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 10. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான்.
எனவே ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று சொல்லி, எனவே ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்க, அவரவர்களுக்கு எது பிரதானமாக தோணுதோ அல்லது மற்றவர்களை விட வேறுபட்ட மாறுபட்ட கொள்கைகளை போதிக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். உதாரணமாக கொலோசியருக்கு நிருபம் பவுல் எடுத்துக்கலாம். பவுல் கொலோசியருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்பேன். கொலோசியன் சாப்டர் 2 verse 16 onwards. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எனவே ஓய்வு நாளே மற்ற எந்த காரியத்தை குறித்து ஒருவனும் குற்றப்படுத்தக்கூடாது. அது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். அதில் ஒரு சில காரியங்களை இவர்களுக்கு எது தோன்றுதோ அதை எடுத்துகிட்டு நம்மனா இதெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கலை, நம்ம தான் இதை கடைப்பிடிக்கிறோம், ஆனால் நாம் தான் வேறுபட்டவர்கள், நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு சில கற்பனைகளை மாத்திரம் அவர்கள் விசுவாசிகளை அவளை கை கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே காம்ப்ரமைஸ் ஆஃப் பிரின்சிபல், தேவனுடைய கோட்பாடுகளை சமரச செய்தல். ஆனால் 119ஆம் சங்கீதத்தில் 142வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லி 119ஆம் சங்கீதத்தில் 142வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே அவருடைய நீதி ஒருபோதும் மாறுகிறதில்லை. கர்த்தர் மாறாதவர், அவருடைய நீதி ஒருபோதும் மாறுதில்லை, நித்திய நீதியை உடையவர். எனவே காம்ப்ரமைஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ், இன்றைக்கு நீதியை குறித்து தான் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அதை இன்றைக்கு சமரசப்படுத்தி கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்தது 4வது காரியம் வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலேசியன் சாப்டர் 6 verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அதாவது அது ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஆல்வேஸ் க்ளோரிஃபைஸ் இன் காட். கிரவுண்ட் ஆஃப் போஸ்டிங் கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் தான். ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக கிடைத்த அந்த வெற்றி, அந்த விடுதலை, அந்த பரிசுத்தம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கிடைத்த விடுதலை, சாபத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த விடுதலை, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தது, இதையெல்லாம் இயேசுவின் சிலுவையிலே பாடுபட்டு மரித்த அந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக கிருபையினாலே விசுவாசத்தினாலே கிடைத்த ஒரு காரியம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் அவங்க விருத்தேசனை பண்ணி கொள்ளாத வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க. அவர்கள் விருத்தேசனை பண்ணி கொண்டோடனே இவ்வளோ நாள் பிரதர் சொன்னார் கேட்கல, இப்போ தான் அவர் நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டாரு, இப்போ தான் அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. சிலர் நகை கழட்ட சொல்லி எப்படியாச்சும் பிரசங்கத்தில் இன்டெரக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா பிரசங்கம் இருக்குது, யாராச்சும் நகை போட்டிருந்தால் அது பிரசங்கமே ஓடாது. எப்படியாச்சும் பிரசங்கத்தில் அந்த நகையை கழட்ட வைக்கணும்னு சொல்லியே பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க, டைரெக்டாக இன்டெரக்டாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை இந்த கம்பல்ஷன் தாங்காமல் அவங்க கழட்டி மனசுலேருந்து கழட்டுறதில்ல, வெளியில் கழட்டிடுறாங்க. கழட்டின உடனே அதை குறித்து மேன்மை பாராட்டுறது. இப்படி ஒவ்வொருவராக ஞானஸ்தானம் எடுக்க ஒரு விசுவாசிச்சுனா ஞானஸ்தானம் எடுக்கிற கட்டாயப்படுத்துறது உண்டு. ஆனால் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி வயது வந்தோடனே என்னப்பா இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்க, எல்லோரும் கேட்குறாங்கப்பா, இப்போ நீ எப்போ ஞானஸ்தானம் எடுக்க போகிற அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அவன் என்ன பெரிய தொல்லையாக இருக்குது, சரி முழுகி தானே எடுக்கணும்னு அவன் என்ன பண்ணுறான், எடுத்துட்றான். ஆனால் விசுவாசித்து எடுக்கிறானா இல்லையா என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்போ கோட்பாடு அதுதான் முக்கியம். அவன் விசுவாசம் உள்ளவனாகி எடுத்தாதான். அடுத்தது அப்படியே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாலும் இயேசு நாமத்தில் எடுத்தால் தான் ஞானஸ்தானம் என்று அதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. பிதாக்குவாரம் பரிசுத்த ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் அது செல்லாதுன்றது. அல்லது பிதாக்குவாரம் பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் எடுத்தால் நீ கல்யாணம் பண்ணாத பாஸ்டர் எடுத்தால் தான் செல்லணும் அப்படி கட்டாயப்படுத்துறது. அப்போ திரும்ப அவங்க அதை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அதை குறித்து மேன்மை பாராட்டுறது. இது கலாத்திய சபையில் அன்றைக்கு நடந்தது போல் இன்றைக்கு அநேக கொள்கைகள் இன்றைக்கு கவிதமாக இன்றைக்கு நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே பவுல் சொல்ல இப்படியெல்லாம் அதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நான் அப்படி இல்லைப்பா, கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா சிலுவையில் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். யூதருக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறார். எனவே இவர்கள் இந்த காரியத்தினால் என்ன பண்ணுறாங்க, இடர்றாங்க. அதாவது அவங்களால் அதை தாண்டி போக முடியல. எனவே மேன்மை பாராட்டுதல் எங்கே என்று சொல்கிறார். ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? ஸோ இட் இஸ் அ பவர் ஆஃப் காட் தட் சேவ்ஸ் எ சின்னர். அதுதான் தேவனுடைய ஒரு பாவியை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாகக்கூடிய ஆற்றல் அந்த சிலுவையின் பாடு மரணத்தின் மூலமாக தான் ஒருவனுக்கு கிருபையாய் கிடைக்கிறதை பார்க்கிறோம். இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய திட்டம். உலகத்தில் எங்கிருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்தால் ஒருவன் ரட்சிக்கப்படணும். அவன் செய்கிற சடங்குகளோ சம்பிரதாயங்களோ பாரம்பரியமோ அல்ல. விசுவாசத்தினால்தான் அவனுக்கு தேவன் மேல் வைக்கிற விசுவாசம்தான் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் என்பதை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு சரி
புதிய ஏற்பாட்டு சரி, நியாயப்பிரமாண காலத்திலும், நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்திலும், நியாயப்பிரமாணத்துக்கு பின்னான காலத்திலும் அந்த விசுவாசம்தான் மிக மிக முக்கியம். அந்த எந்தை விசுவாசிக்கிறோம் என்பது அதை விட மிக மிக முக்கியம். எனவே அந்த கோட்பாடுகளை விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற கொள்கையை கடைபிடித்து அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆனால் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்து வரும்போது அடியனை நினைத்தரும் என்று சொல்லி விசுவாசித்தான், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டான். ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அப்போ பூமியின் எல்லை எங்கு இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பு கிடைக்கிறது. மனுஷகுமாரனும் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். John chapter 3 verse 14 onwards. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனுக்குலம் முழுவதுமாய் அன்பு கூர்ந்தது இயேசுவின் மூலமாக. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் உன் ஊராரும் இந்த உலகத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற அந்த ஒரே கோட்பாட்டிலே எந்த விதமான வித்தியாசமும் பாரபட்சமும் மனிதனுடைய செய்கைகள் ஒன்றும் இல்லாமல் அந்த விசுவாசத்தை பார்க்கிற தேவன் கிருபையினாலே அவர்களை ரட்சிக்கிறார். அதனால் கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே எந்த ஒரு பின்னணியில் இருந்தாலும் ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் கிருபையினாலே ரட்சிக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துடைய வாசிக்கிறோம். எபேசியன் chapter 2 verse 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. உங்களால் உண்டானதல்ல. எந்த மனிதனாலோ, எந்த சபையினாலோ, சம்பிரதாயத்தினாலோ, பாரம்பரியத்தினாலோ, சடங்கினாலே உண்டாகிறதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஆண்டவர் இலவசமாக கிருபையாக வரமாக ஆண்டவர் கொடுக்கிறது. தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. எனவே ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆனால் இவங்க என்ன, கலாத்திய சபையில் என்ன பண்ணுறாங்க, அவர் விருத்தசேதனம் பண்ணி சொல்லி கட்டாயம் பண்ணுறாங்க. விருத்தசேதனம் பண்ணி கொண்ட உடனே அதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான், தாயின் கற்பத்திலேருந்து பிறந்த பொழுதே அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவன், 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியமாக இருந்தவன் தான். ஆனால் இயேசுவை அறியாத வரைக்கும் அந்த சபையை நான் துன்பப்படுத்தினேன். ஆனால் என்றைக்கு நான் இயேசுவை அறிந்தேனோ, ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாளிலிருந்து கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:1-2 வசனத்தை வாசிக்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது சொல்லி. எனவே இன்றைக்கு அடையாளத்தை தேடுகிற மக்களை இன்றைக்கு சபைகளிலே பார்க்கிறோம். ஏதோ ஒரு வெளிப்புறமான ஒரு அடையாளம். ஆனால் வெளிப்படையான அடையாளம் வந்தனா அதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. வெளிப்புறமான அடையாளம் அல்ல, உள்ளபூர்வமான மாற்றம் ஒரு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக தான் வறுமையை ஒழிய வெளிப்புறமான மாற்றம். அதான் மத்தேயுவில் வாசித்த பொழுது பரிசேயர் சைசரை குறித்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்கிறார். மாம்சத்தின்படி நல் வேஷமாக காண விரும்புகிறவர்கள் அவர் வெளிப்புறமான அடையாளத்தை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஒருத்தர் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். அந்த அங்கீகாரம் வெளிப்புறமான தோற்றத்தின் அடிப்படையில் இருக்கிறத ஒழிய உள்ளபூர்வமான மாற்றத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியல. ஆனால் உள்ளபூர்வமான மாற்றம் இருக்குமானால் அதற்குரிய ஒரு கிரிகைகள், அதற்குரிய வாழ்க்கை அவர்களுக்குள்ளே இருக்கும். அதை நாம் அறிந்து புரிந்து கொள்வோமானால் அந்த மாற்றம் யாரால் உண்டாயிற்று, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசுனுடைய பாடு மரத்தின் மூலமாக கிடைத்தது. இதுதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter chapter 1 verse 18, 19 and 20. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆகையினாலே அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். யோவான் 6:64 வாசிக்கிறோம். தம்மை விசுவாசிக்கிறவன் இன்னான் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினாலே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால்
ஒருவனிடத்திற்கு வரமாட்டான் என்று சொல்லி. எனவே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆனால் ஞானஸ்தானம் முழுகி எடுத்தாலும் தெளிச்சு எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் அந்த ஞானஸ்தானம் ஒருவனை ரட்சிக்கிறது இல்லை. அப்படி இருந்தால் அவங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் விசுவாசிக்கிறானே அவனுக்கு அந்த மாற்றம் உண்டாகிறதே, அந்த ரட்சிப்பு கிடைக்கிறதே, அதை குறித்து தான் சிலுவையினாலே கிடைச்சிச்சு, அதனால் சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இதுதான் பவுல் அந்த நாட்களிலே அந்த புறவின தர்மத்திலே அறிவித்தது. ஏன்னா லூக்கா 24:47 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அதுதான். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படுவது என்று சொல்லி அவர் கொடுத்த கட்டளை அதுதான். அந்த கட்டளையை தான் ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் பிரசங்கம் பண்ணினாங்க. இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு மற்ற காரியங்களை பிரசங்கம் பண்ணி அவங்க சபைக்குள்ளே வந்துட்டாக்கா ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்க, தங்களுடைய கொள்கையை கடைபிடிச்சிட்டாக்கா மோட்சம் பெறுவாங்க என்று ஒரு பொய்யான ஒரு மாயான நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்து வெளி வேஷமாக வாழ்கிறார்கள். அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை. ஏன்னாக்கா அது வெளிப்புறமான மாற்றம் இல்லை, உள்ளபூர்வமான ஒரு வித்தியாசத்தை மாற்றத்தை அவர்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. ஏன்னாக்கா முன்பு அவருடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், இந்த பொல்லாத உலகத்தினுடைய அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி விட்டார், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். எனவே நித்திய ஆக்கினிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். இதையெல்லாம் கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நாட்களிலே அது கிடைக்கிறது. அதனால தான் எபேசியன் சாப்டர் 1:13 and 14, எபேசியருக்கு நிறுவனம் 1:13-14 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரா? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை யார் கேட்டு விசுவாசிகளாகிறார்களோ அவர்களே ஆவியானவர் அவர்களை முத்திரிக்கிறார். அந்த முத்திரை வெளியில் தெரியறதில்லை, அந்த முத்திரை உள்ளத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த முத்திரை இருக்கிறவன் யார், முத்திரை இல்லாதவன் யார் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே அது வெளிப்பட போகிற ஒரு காரியம். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யார் முத்திரிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார், அசுத்தாவிகளும் அறிந்திருக்கிறது. அது இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட போகிற ஒரு காரியம். எனவே இன்றைக்கு யார் ஆண்டவருடைய முத்திரையை தரித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததி, அவர்கள்தான் விசுவாச மார்க்கத்தார். எனவே அந்த ஒரு மார்க்கத்தில் வருகிற அந்த விசுவாச மார்க்கத்தாராய் வருகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவின் பாடு மரத்தின் மூலமாக தான் அந்த மார்க்கத்துக்குள்ளே விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வருகிறோம். அதுதான் அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்கிறார் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். கலேசியன் சாப்டர் 3:14 onwards. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கும் அப்படி ஆயிற்று. எனவே கிரியையினால் அதை அடைய முடியாது, கிருபையினால் தான் கொடுக்கிறார். அது விசுவாசத்து மூலமாக தான் கொடுக்கிறார். எனவே அது கொடுப்பதற்கு ஒரே வழி என்னன்னாக்கா இயேசுனுடைய பாடு மரணம் தான். ஸோ கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், அந்த சிலுவையின் பாடு குறித்து, அந்த சிலுவையினுடைய பாடு மரணத்தை குறித்து, அந்த பாடுபட்ட இயேசு குறித்து தான் நான் மேன்மையை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் உலகத்திலிருந்து என்னை வேறுபடுத்துகிறது, அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் என்று சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். அடுத்தது 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். கலேசியர் சாப்டர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். அதாவது விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பெறாவிட்டாலும் சரி, அவனும் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கணும். வாசிக்கும்போது பவுலுக்கு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் 18வது வசனம் அப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5:17 and 18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவையெல்லாம் யாரால உண்டாகும்? தேவனா. படைப்பு என்றாலே, புது சிருஷ்டிப்பு என்றாலேயே தேவனால் தான் உண்டாகிறது. அப்போ காணக்கூடிய ஒரு படைப்புகளே தேவனால் உண்டாயிற்று என்றால், அழிந்து போகக்கூடிய இந்த உலகம், மாறிப்போகக்கூடிய இந்த உலகமே தேவனால் உண்டாயிற்று என்றால், மாறாத ஆத்துமாவிலே உண்டாகிற மாற்றம் தேவனாலே மாத்திரம்தான் முடியும். எனவே எது முக்கியம்? கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறணும், அதுதான் முக்கியம். ஏன்னா தேவனுடைய மகிமையற்றவர்களாக நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே, நாம் சாபத்துக்கு எதுவாய், அழிவுக்கு எதுவாய் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே
தாவீது சொல்கிறது போல துர்க்குணத்தில் உருவான என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் என்று சொல்லி வேதத்தில் ரோமர் 3:21 வாசிக்கிறோம். எனவே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எனவே ஒரு நீதிமான் ஆகிறதோ ஒருவன் பரிசுத்தம் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகளானபடி நான் பரிசுத்தம் ஆதல் உங்களுக்கு கிடைக்கப்பலன் ரோமர் 6:22 வாசிக்கிறோம். இது எல்லாமே ஒரு நீதிமான் ஆக்கப்படுகிறதும் அவன் பரிசுத்தத்தை அடைகிறதும் இன்னுமாய் வாசிக்கும் பொழுது இனி பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சிவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தது இயேசுனுடைய பாடுமரத்தின் மூலமாக தான் ஒரு புதிய சிறுசியாக மாறுவது நிமித்தம் தான். எனவே கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி ரோமர் 8:9 வாசிக்கிறபடியே அந்த கிறிஸ்துனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது இயேசுனாலே தேவனாலே உண்டாயிற்று. 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரனில் தான் ஜீவன் இல்லாதவன். இதெல்லாம் யாரால உண்டாயிற்று? தேவனால் உண்டாயிற்று. மனிதன் செய்கிற கிரிகளினாலேயோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தினாலே பாரம்பரியத்தினால் உண்டாகிறது அல்ல. அதான் கொலோசியர் 2:8 சொல்லுகிறார், அவன் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துடைய பலன் என்ன? அவன் புதிய சிறுசியாக தேவனாலே அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். அதனால் அவருடைய நாமத்தின் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 வசனம். ஜான் சாப்டர் 1 verse 12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். எனவே பாரம்பரியமோ சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. தேவனாலே ஒருவன் பெற்றெடுக்கப்பட வேண்டியது அவசியம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். எனவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம் என்று ஆண்டவராய் இயேசு நிக்கோதேமுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய சிறுசியாக மாறுகிறது என்பது தேவனாலே மாத்திரம்தான் நடைபெறும். தேவனாலே மாத்திரம்தான் நடைபெறுகிறது மாத்திரமில்லை, அது தேவனுக்கு மாத்திரம் மகிமை கொடுக்கும். ஆனால் மனிதனுடைய சடங்கு சம்பிரதாயமோ வெளிப்புறமான மாற்றத்தை கொடுக்கும். அது வேஷமாக போய்விடும். ஆண்டோடைய கிருபை இரக்கமும் அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை. விரும்புகிறனாலும் இல்லை, ஓடுகிறனாலும் இல்லை, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாசனுடைய பலன் என்ன? யோவான் 5:24 வாசிக்கிறோம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீ ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே ஒரு நொடி பொழுதிலே நித்திய ஆக்கினைக்கு போகிறவன் நித்திய ஆக்கினிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவன் மாற்றம் உண்டு பண்ணுகிறது தேவனால் உண்டாயிற்று. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் ஒரு மனிதனுடைய அழிந்து போகிற மனிதனுடைய சரீரத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது. ஆனால் அழிவில்லாத ஆத்துமாவை காப்பாற்ற தேவனாலே மாத்திரம்தான் முடியும். எனவே அந்த மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த தேவனால் உண்டு பண்ணக்கூடிய புதிய சிறுசி என்றால் அதை குறித்து தான் நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். அதுதான் முக்கியம், அதுதான் அவசியம். எனவே விருத்தேசனம் பண்ணுகிறதுனால அவன் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து விட்டால் எல்லாமே ஆபிரகாம் சந்ததியை ஆகிற விடுவார்களா? வேதத்தில் ரோமருக்கு 2 அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 2 லாஸ்ட் 2 verses. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். எனவே உண்மையான விருத்த சேதனம் தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் உண்டாக்குகின்ற ஒரு மாற்றம். எனவே இப்பொழுது அதாவது பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். கிருபை வரமாக இலவசமாக ஈவாக அதை கொடுக்கின்றார். இது தேவனாலே மாத்திரம்தான் கிடைக்கிறது. அது விசுவாசத்தின் மூலமாக தான் கிடைக்கிறது. மனிதனுடைய கிரிகளினாலோ சடங்கு சம்பிரதாயம் கிடைப்பது அல்ல. எனவே தான் கிரவுண்ட் ஆஃப் போஸ்டிங். எனவே மேன்மை பாராட்டுவதற்கு ஆதாரம் யாரென்றால் ஆண்டவராகிய இயேசுடைய பாடு மரணத்தின் மூலமாக தேவன் மாத்திரமே செய்கின்ற காரியம். எனவே இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒன்லி க்ளோரிஃபைஸ் காட். எனவே உண்மையான தேவனுடைய ஆவி தேவனை மாத்திரம்தான் மகிமைப்படுத்தும். ஆனால் மாம்ச சிந்து கொள்கிறவர்கள், உலகத்தின் ஆவியின்படி நடக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த கிரியைகள் சடங்கு சம்பிரதாயங்கள் குறித்து வெளிப்புறமான வேஷங்களை குறித்து தான் மேன்மை பாராட்டுவார்கள். அதுதான் அந்த கலாத்திய சபையில் அந்த நாட்களில் நடந்தது. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். 2வது பகுதியிலே நான் பார்க்கும் பொழுது கிரவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதத்தினுடைய அடித்தளம் எது என்பதை குறித்து இந்த 16, 17, 18 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஸோ முதல் காரியம் கலேசியன் சாப்டர் 6 verse 16, கலாத்தியர் 6 அதிகாரம் 16வது வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ
அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அவை எந்த பிரமாணம்? ஒருவன் கர்த்தராகிய இயேசு விசுவாசித்து கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறானே, அந்த விசுவாசத்தின் பிரமாணமா அல்லது கிரிகையின் பிரமாணமா அல்லது நியாய பிரமாணமா? ஆவியின் பிரமாணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்க பிரமாணத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். அந்த பிரமாணத்தின்படி நடந்தவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலர். தேவனுடைய இஸ்ரவேலர்னாக்கா இப்போ இவங்க யார்? இந்த பழைய ஏற்பாட்டில் வாசித்த மக்களும் இஸ்ரவேல், அவரும் இஸ்ரவேலர்கள் தான். இவர்களும் தேவனுடைய இஸ்ரவேலர்னாக்கா chosen people of God, who are the children of God. எப்படி இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து பிரித்தெடுத்தாரோ, தனக்கு சொந்த ஜனமாக மாற்றினாரோ, அதே விதமாக தான் இயேசுக்குள் யாரெல்லாம் அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் மாறுகிறார்கள். வாசிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய இஸ்ரவேலர்னாக்க உலக பிரகாரமான இஸ்ரவேலர்கள், மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலர்கள் தான். புறம்பான ஒரு காரியத்தின் மூலம் இஸ்ரவேலர்கள். ஆனால் தேவனுடைய இஸ்ரவேலர் யார்? உள்ளபூர்வமாக தேவனாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், அந்த இயேசுவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளையாக மாறினவர்கள். அதில் தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கலேசியன் சாப்டர் 4 verse 3 onward. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சிவிகாரத்தை அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அவங்க தான் தேவனுடைய இஸ்ரவேலர். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய உரிமைக்கு அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரர்களாய் சுதந்திரத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் யார்? இந்த கிறிஸ்து விசுவாச பிரமாணத்தின்படி வருகிற இந்த மக்கள் தான் ஆண்டவருடைய இஸ்ரவேலர்களாய் அவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இரக்கமும் அவர்களுக்கு தான் கிருபையும் சமானம் கிடைக்கும். ஏன்னாக்கா ரோமர் 5:1 வாசிக்கிற இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ரோமர் 9:16 வாசிக்கிறோம். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ள, யார் மேலே ஆண்டவர் இரக்கம் பாராட்டணும்னு நினைச்சிருக்காரோ அவர்களுக்கு தான் இரக்கம் பாராட்டுவார். யார் கிருபையை கூறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையை அருளுவார். எனவே நான் விருத்தசனம் பண்ணிக்கொள்கிறதுனாலையோ, நான் வெளிப்புறமாக செய்கிற எந்த விதமான சடங்கோ சம்பிரதாயமோ பாரம்பரியமோ அது செய்ய முடியாது. ஆண்டோட இரக்கத்தை நான் காசு கொடுத்து வாங்க முடியாது. எனவே ஆண்டவர் கிருபையினாலே இரக்கம் பாராட்டி அவர்களை என்ன பண்ண தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள தேவனுக்கு சித்தமாயிற்று. ஆகையால் தான் வாசிக்கிறேன், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள எவ்வளோ அவர்களுக்கு தேவனுடைய சிறவுகளுக்கும் இரக்கமும் கிருபையும் சமானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். 2வது காரியம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் கிரவுண்ட் ஆஃப் பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் அடித்தளம். 2வது 6:17 வசனம் வாசிக்கலாம். கலேசியன் சாப்டர் 6 verse 17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளத்தை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கலாத்திய சபையில் என்னாச்சு? இவங்க புறவினத்தார், இவரெல்லாம் விருத்தசனம் இல்லாதவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறினவர்கள். இந்த யூத பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் மாசத்தில் விருத்தசனம் பண்ணணும், மற்ற ஜனங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம், மாறுபாடு, வேறுபாடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் வருவோம், அப்போ தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும். அப்போ என்ன காரணத்திற்காக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த இதை கொடுத்தாரு? அப்போ சும்மாவா கொடுத்தாரு? ஏதோ நோக்கத்தோடு தான் கொடுத்தாரு. அதனால் நீங்கள் என்ன விருத்தசனம் பண்ணிக்கங்க, அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? அவர் கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் பவுல், அந்த பின்னணியில் வந்தவர் தான் பவுல். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
14வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அதே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 1:14 onwards. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அவர் பிறக்கும் பொழுதே ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறக்கிறார். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறக்கிறவர். இது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெஞ்சமின் கோத்திரத்தான் என்று சொல்கிறார். எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே எபிரேயில் பிறந்த எபிரேயர் பக்தி விராத்த சபையை துன்பப்படி இதெல்லாம் குறித்து மேன்மையை பாராட்டினார். ஏன்னா மாம்சத்து மேலே நம்பிக்கை வைத்த பவுல் சொல்கிற ஒரு காரியம். அப்படி இருந்தும் அந்த 1ஆம் மறுபடியும் கலாத்தியரை தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அழைத்தது எதனாலே அவனை அழைத்தார்? ஆபிரகாமுடைய சந்ததி என்பதனாலயா? விருத்த பண்ணினதுனாலயா? இல்லை, கிருபையினாலே கர்த்தர் அழைத்தார். எனவே கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த மக்களை குறித்து அங்கே சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அந்த அச்சடையாளம் எனக்கு நான் பிறக்கும் பொழுதே 8வது நாளிலே அந்த விருத்தசேதன அடையாளம் எனக்கு இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அந்த விருத்தசேதன அடையாளத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, சிலுவையில் அழையப்பட்ட இயேசுவை நான் எல்லா இடங்களையும் பிரசங்கம் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்த யூத மார்க்கத்தில் வைராக்கி வைத்து சபையை துன்பப்படுத்தினேனோ, நான் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அந்த சபையை கட்டுவதற்காக என் வாழ்க்கையில் அதே யூதர்களாலே நான் அதிகமாக பாடுபட்டேன். அந்த ரோமர்களாலே மற்ற புறவினத்தாரால் அதிகமாக நான் பாடுபட்டேன். இதெல்லாம் அதன் நிமித்தமாய், இயேசுடைய சிலுவை நிமித்தமாய், இயேசுடைய பாடு மரணத்தின் நிமித்தமாய் கிடைக்கிற பலன்களை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உதாரணமாய் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். 2 கொரிந்தியன் சாப்டர் 11 verse 23 onwards. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபையை குறித்த கவலை உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்போ இவ்வளவு பாடுகள் செய்தாரு. ஏப்பா புத்தி இல்லாத கலாத்தியரே, மாம்சத்தில் ஒரே ஒரு மார்க்குக்காக, ஒரே ஒரு அடையாளத்துக்காக நீங்கள் விசுவாசத்தை விட்டு நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களே புத்தி இல்லாத கலாத்தியரே. அந்த விருத்தசேதன அடையாளம் எனக்கு பிறந்து 8வது நாளில் இருக்குது. அந்த ஒரு அடையாளம் மாத்திரமாக இருக்குது மாம்சத்தில். இப்போ வாசிக்க கேட்டமே, எவ்வளவு அடி, எவ்வளவு காயங்கள், எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டார், எவ்வளவாய் புறக்கணிக்கப்பட்டார் யூத மக்களாலே. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளும் இயேசுனுடைய சிலுவையின் பாடுமரண செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தது நிமித்தமாய் அவ்வளவு அடையாளம். அதனால சொல்கிறேன், ஒரு அடையாளத்துக்காக நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்களப்பா, இவ்வளவு அடையாளம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு காயங்கள், இவ்வளவு தழும்புகள் எனக்கு இருக்க, தயவுசெய்து என்னை வருத்தப்படுத்தாதீங்கப்பா. கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிடுறீங்களே, ஒரு விருத்தசனம் பண்ணிவிட்டு ஆபிரகாமுடைய சந்ததி சொல்லிடுறீங்களே, எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். அப்படி இருந்துருந்துச்சா நான் ஏன்ப்பா உங்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லணும், நான் ஏன் விசுவாசிங்கன்னு நான் சொல்லணும், பேசாமல் நான் விருத்தசனம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லாமல் இயேசுவின் சிலுவையின் நிமித்தமாய் அவர் பட்ட பாடுகளுக்காக ஆண்டவர் அவருக்கு குறித்து மகிமைப்படுகிறார். ஏன்னாக்கா 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போகிறதில்லை, மன முறிவு அடைகிறதில்லை, கீழே வீட்டில் விழப்பட்டால் மறைந்து போகிறதில்லை. ஏன்னா கர்த்தா இயேசுனுடைய அந்த ஜீவன் எங்கள் சரீரத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு வெளிப்படும் பொருட்டாக அவருடைய மரண சரீரத்தை எப்பொழுதும் நாங்கள் சுமந்து திரிகிறோம், விசுவாசத்தை நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், அந்த பாடல் உபத்திரங்கள் மத்தியிலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறார்கள், கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறார். இவ்விதமாக உலகம் முழுவதும் அவர் அந்த நாட்களிலே இருந்த உலகம் முழுவதும் சபைகளை சாபித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் பவுல் சொல்கிறார், இவ்வளவு அடையாளம் நான் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் எளிதாக ஒரே ஒரு அடையாளத்தை எடுத்துகிட்டு மேன்மை வராட்டுறீங்களப்பா, தயவுசெய்து இது ரொம்ப எனக்கு வருத்தத்தையும் வேதனையை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சொல்லும்பொழுது, உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம் எது? வெளிப்புறமான அடையாளமா
அல்லது உள்ளபூர்வமாய் உண்டாயிருக்கிற ஆவியினுடைய கனிகளா? அதனால தான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் ஒன்றுக்கொன்று போராடுகிறது, ஒன்றுக்கொண்டு இச்சிக்கிறது. அதனால் மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காண விரும்புகிறவருடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியின் கனி ஒருபோதும் வெளிப்படாது. எவர்கள் தேவன் ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ, ஆவிக்கேற்றபடி யார் நடக்கிறார்களோ, தங்கள் மாம்சத்தின் ஆசைச்சில் யார் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தான் அந்த ஆவியின் கனி வெளிப்படும். அதனால தான் பவுல் இந்த பிரமாணத்தின் படி நடக்கிறவர்கள், அதனால தான் சொல்கிறார் கலாத்தியர் 5:22-23 அப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அந்த பிரமாணம் தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அந்த பிரமாணத்தை தான் நீங்கள் கை கொள்ளணும். அதனால் தயவுசெய்து என்னை துக்கப்படுத்தாதீங்க, வருத்தப்படாதீங்க என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்டியன் மார்க், கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்பது என்னன்னாக்கா இந்த கனிகள் தான். எனவே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறையிலே அந்த தேவனுடைய பண்புகளை, இயேசுடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் ஒழிய வெளிப்புறமான அடையாளங்கள், சடங்கு சம்பிரதாயங்களினாலே அவர்களை காட்டுக்கொள்கிறது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அதன் மூலமாக ஒருபோதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. கடைசியாக வாசிக்கலாம் 6:18 கலேசியன் சாப்டர் 6:18. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு சோதனை சீஸ்லெஸ் பிளெஸிங்ஸ், அதாவது குன்றி போகாத, குறைந்து போகாத, நீடித்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் மூலமாக தான் வரும். ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணினார்? நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். நீ காண்கிற தேசத்தை வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னார். அவ்விதமாகவே கர்த்தர் தந்தார். அதில் ஆண்டவர் உண்மையாக தான் இருக்கிறார். அந்த பூமியிலே அவர்கள் உபாகமம் 28 அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு சொன்னார். அந்த ஆசீர்வாதம்லாம் அவர்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் யோசுவாவின் நாட்களே அது பலித்தது, அவருடைய வாழ்க்கையில் இருந்தது, நடந்தது, பலித்தது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போக காரணம் என்ன? தேவனுக்கு உண்மையாக இல்லை, தேவன் மேலே விசுவாசம் இல்லை, புறவினைத்தாரை போல வாழ ஆரம்பித்தார்கள். எனவே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் வழி விலகி போய் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது தான் அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர்கள் அனுப்பி அவளை மனம் திருப்ப செய்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு யோவான் ஸ்நானகன் அதே தான் பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாயிருக்குன்னு சொல்லுகிறார். இயேசு என்ன பண்ணுகிறார்? காலம் நிறைவேறிட்டு தேவன் ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திர சுவிசேஷத்தை விசுவாசி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, அப்போஸ்தலர்கள், இயேசுடைய அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அறிய கடவீர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிங்க. இந்த இயேசுவை விசுவாசித்தால் தான் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த பாரம்பரியமோ சடங்கோ சம்பிரதாயமோ ஒருபோதும் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஏனெனில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 15, 16, 17 அப்படி வாசிக்கிறோம். யோவான் 1 15, 16, 17, 18 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். ஜான் சாப்டர் 1:15-18. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எனவே இயேசு தான் அந்த காண முடியாத அந்த பிதாவை, தேவனை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் மத்திய 11:27 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், பிதாவை ஒரு கால வாசிக்க, பிதா தவிர வேறு ஒரு குமாரன் அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான். எனவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மனிதனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சுமந்து சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதி இல்லாமல் அலைகிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் நீங்களான என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் வசனத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன்னா எபேசியர் 1:3 வாசிக்கும் போது, உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இயேசு நேற்றும் என்று மாறாதவர். அந்த இயேசுவின் மூலமாக கிருபை நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர் 13:8-9 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதுங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த தேவன் அந்த தேசத்தை கொடுத்தார், ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் எதில் இருந்தது? மகிமையின் தேவன் தரிசனமானார், மகிமையானதை தருவார் என்று அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக காத்திருந்தார்.
ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விசுவாசம், உன்னதமான எண்ணம் உயர்ந்திருந்தது, தேவனுக்கேற்ற சிந்தை இருந்தது. ஆனால் இந்த மக்களோ பூமிக்கு அடுத்த சிந்தை உள்ளவர்களாய், மாம்சத்துக்கு அடுத்த எண்ணம் உள்ளவர்களாய் இந்த மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அதே தான் இன்றைக்கு நடக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் பிலிப்பி நிருபத்தில் பவுல் சொல்கிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்ன, இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறார். அவருடைய முடிவு அழிவு, அவள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. இதை எது மேன்மை என்று அவள் எண்ணுகிறார்களோ அதுவே அவர்களுக்கு அவமானமாக வந்து முடிந்துவிடும் என்று சொல்கிறார். ஏன்னா சிலுவையை அவர்கள் மட்டுப்படுத்தி விட்டார்கள். சிலுவையினால் கிடைக்கப் போகிற மேன்மையும் சிலுவையின் மூலமாக கிடைக்கப் போகிற ஆசீர்வாதங்களையும் அவர்கள் மட்டுப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் அறியவில்லை. எனவே அவர்களும் குருடராயிருக்கிறார்கள், மற்றவர்களும் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் அந்த நாட்களில் இருந்தது போல ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது. பரலோக நித்திய ஜீவனுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அனித்தியமான வாழ்க்கைக்காக ஆண்டவரை இன்றைக்கு பின்பற்றுகிற மக்களை, போதிக்கிற மக்களையும் இந்த நாட்களிலே காணுகிறோம். ஆயிரம் தான் கடைசியாக சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஏன்னாக்கா பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார். கிருபினால் ரட்சிக்கப்பட்ட ஒருவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரம் செய்து கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக தான் அங்கே உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஆனால் உன்னதத்தில் இருந்து கொண்டு அழிந்து போகிற அந்த உலகத்தை இன்றைக்கி ஆசீர்வாதங்களை நம்பி அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கி போதித்து இன்றைக்கி மனிதனை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கி சிதறப்பட்டு கிடக்கிறார்களே, அதே விதமான சிதறப்பட்டு போகக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. எனவே விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம், ஆண்டவராக இயேசுவின் மேல் நிலைத்திருப்போம், அவருடைய அந்த ஆவின் பிரமாணத்துக்கு ஏற்றபடி நாம் நடப்போமானால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர்களாய் நாம் இருப்போம். ஏனெனில் கிறிஸ்து இயேசுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கிறது. எனவே பவுலுங்கிற பக்தன் அந்த கலாத்திய சபையிலே கூறின காரியங்களை நாம் இன்றைய நாட்களிலே நாம் வறுதியாக தியானித்து கொண்டு வந்தோம். தொடர்ந்து அந்த நிருபத்தை நாம் வாசிப்போம், அவைகளை தியானிப்போம். அந்த விசுவாசத்திலே நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனையும் துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக மாத்திரமல்ல, தொடர்ந்து நான் தியானித்த இந்த கலாத்திய நிருபத்தினுடைய எல்லா வசனங்களுக்காகவும் நாங்கள் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடித்து விடாமல், கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் கிருபையை போக்கடித்து கொள்ளாமல், இயேசுவினாலே புதிய சிறுசியாக மாறின நாங்கள் அந்த புதிய சிறுசிக்கு ஏற்ற பண்புகள் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்க, இப்படி வெளிச்சத்தில் வெளிச்சம் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.